ராட்சசர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் பீமனை தாக்கி போரில் இணைந்தனர். ஆனால் சக்தி வாய்ந்த போர் வீரர் எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடியவர் அல்ல. தனது தீவிரமான அம்புகளால் அவர் ஒவ்வொருவரையும் 5 சக்கார் தண்டுகளால் துவைத்து அவர்கள் பயத்தில் தப்பி சென்றார் போர் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் அலாயுதாவும் கட்போட்காச்சாவும் மீண்டும் ஒரு முறை மோதி கொண்டனர். அவர்களின் மேஸ்கள் ஒரு சத்தமான மோதலில் சந்தித்தனர். இது பூமியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரு வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் வலிவை மற்றும் வேகம் ஒருவருக்கொருவர் புதிய உயரங்களுக்கு தள்ளியது. இருவராலும் மேலிடத்தை பெற முடியாது என்று தோன்றியது. ஒவ்வொரு வீரரின் உறுதியும் மற்றவரின் உறுதியுடன் பொருந்தியது. அலாயுதர் வெற்றி பெறுவார் என்று தோன்றிய போது பீமன் ஒரு புதிய கதையை கைப்பற்றி மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்தினார். அதைத் தொடர்ந்து நடந்த போர் கடுமையானதாகவும் தீவிரமாகவும் இருந்தது. இரு வீரர்களும் அற்புதமான தற்காப்பு வலிமையின் கண்கவர் காட்சியில் அடிகளை வரிமாறிக்கொண்டனர். இறுதியில் கிருஷ்ணர் தலையிட்டார். பீம்சேனாவை பாதுகாக்க கடோட்காச்சாவை அனுப்பினார். ஊசி தணிந்த போது கௌரவர்கள் நடுங்கினர். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்து குழப்பத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. பிடிமாவின் வலிமையான மகன் கடோட்காச்சாவும் வல்லமை மிக்க ராட்சசனும் வாகாவின் சகோதரருமான அலாயுதாவும் மோதுவதை சந்தியா பிரமிப்புடன் பார்த்தார். 2 நரம்பணிகளும் ஒரு கடுமையான போரில் அடைக்கப்பட்டனர். அவர்களின் கடனைகள் இரவு காற்றில் எதிரொலித்த நிதற்கிடையில் ஞானியும் சக்தி வாய்ந்த தலைவருமான வாசுதேவ கடோட்காச்சனை அணுகி அவரது காதில் ஆலோசனை வார்த்தைகளை கிசுகிசுத்தார். இதோ வலிமையான ஆயுதம் ஏந்தியவரே என்று அவர் கூறினார். போரில் ராட்சசனால் பீமன் வன்முறையில் தாக்கப்படுகிறான். எல்லா படைகளின் பார்வையிலும் உன்னுடைய பார்வையிலும் ஓ மகத்தான பிரகாசமானவரே, கர்ணனை பரிசுக்காக கைவிடுங்கள். சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்தியவரே, விரைவாக அலாயுதாவை கொல்லுங்கள். பின்னர் கர்ணனை நீங்கள் கொல்லலாம். கடோட்காச்சர் வாசுதேவரின் வார்த்தைகளை கவனமாறு கேட்டார். அவரது கண்கள் உறுதியுடன் எரிந்தன. அவர் கர்ணன் மீது தனது கவனத்தை கைவிட்டு அலாயுதாவின் மீது தனது கவனத்தை திருப்பினார். 2 நரம்பணியினருக்கும் இடையிலான போர் கோபம் அடைந்தது. அவர்களின் தாக்குதல்கள் பூமியை ஒடுக்கின. கடோட்காச்சர் போரிட்ட போது பாண்டவர்களும் பஞ்சலாக்களும் அலாயுதாவில் போர் வீரர்களுக்கு எதிராக கடுமையான தாக்குதலை தொடங்கினர். சக்சகி பட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட எல்லா பக்கங்களிலும் அம்புகளை வீசி அலட்சத்திரியர்களை வீழ்த்தினார். தனது தோழர்களின் படுகொலையால் கோபமடைந்த பீமன் கர்ணனை நோக்கி வேந்து சென்று விரைவாக அடுத்தடுத்து தண்டுகளை வீசினார். போர் குழப்பத்தையும் அழிவையும் ஏற்படுத்தியது. வீரர்கள் ஈட்டிகளாலும் வாள்களாலும் மோதிக்கொண்ட போது மரங்கள் தரையில் விழுந்தன. காற்று இரத்தம் மற்றும் வியர்வையின் வாசனையால் நிரம்பியது. கடோட்காச்சன் வீரத்துடன் போராடினார். ஆனால் அலாயுதாவின் முழுமையான வலிமையும் கொடூரமும் அவரை விரட்டியடித்தது. அலாயுதர் வெற்றி பெறுவார் என்று தோன்றிய போது கடோட்காச்சர் ஒரு பெரிய கதனையை கட்டவைத்துவிட்டு 100 மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தனது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கழுதையை வீசினார். அந்த கழுதை அலாயுதரின் குதிரைகள் ஓட்டுநர் மற்றும் காரை நொறுக்கி அவரை தரையில் மோதியது. அலாயுதர் ஒரு மாரியை உருவாக்கி பதிலடி கொடுத்தார். வானத்தை இருட்டடிப்பதாக தோன்றிய ஏராளமான இரத்தத்தை ஊற்றினார். ஆனால் கடோட்காச்சர் முட்டாளாக்கப்படவில்லை. அவர் தனது சொந்த மாயையால் எதிர்த்து போராடினார். அலாயுதரின் தந்திரத்தை அகற்றி ராட்சசரை பின்வாங்கினார். இரு கரப்பினரும் மோதல்கள் மற்றும் எதிர்த்தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டு போர் மூண்டது. மரங்கள் மற்றும் மலை உச்சி மாநாடுகளின் மோதல் இரவு காற்றில் எதிரொலித்தது. இடி முழக்கத்தின் கதனை போல் ஒலித்தது. குரங்குகளுக்கு இடையிலான 2 இளவரசர்களான வாலி மற்றும் சுக்ரீவா இடையேயான புகழ்பெற்ற மோதலை நினைவூட்டும் வகையில் இது ஒரு போராக இருந்தது. இறுதியில் கடோட்காச்சாதான் வெற்றி பெற்றார். அவரது வலிமையும் தந்திரமும் அலாயுத்துக்கு அதிகமாக நிரூபித்தது. பிடிமனின் வாதனான சக்தி வாய்ந்த ராட்சசனான கடோட்காச்சன் கௌரவ படையின் முன்னணியில் நிற்பதால் இரவு போர் மூண்டது. அவரது தந்தையின் மனம் அவரை மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. இப்போது அவர் போர்க்களத்தில் கட்டவிழ்த்துவிட்ட குழப்பத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். உரத்த கதனையுடன் அவர் ஒரு மலையைப் போல உயரமாக வென்றார்.
அவரது வலிமை மலைகளின் இளவரசருடன் மட்டுமே போட்டியிட்டது போல் தீவிரமடைந்தபோது சுதாவின் மகனான கண்ணன் கட்டோட்கச்சாவுக்கு எதிராக ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுத்தார். அவரது வில்லுகள் ஆழமான மற்றும் எதிரொலிக்கும் சுழற்சியுடன் பாடின. அதே நேரத்தில் அவரது கார் சக்கரங்கள் முழக்கத்தால் நடுங்கின. வேல்கின் தானாகவே உயிருடன் வந்ததாக தோன்றியது. விண்ணல் போன்ற அம்புகளின் பிரகாசங்கள் மற்றும் போர்க்களத்தில் பெய்த தண்டுகளின் மழை ஆகியவற்றால் நம்பியது. கர்ணனின் இடைவிடாத தாக்குதலால் கோபமடைந்த கட்டோட்காச்சன் ஒரு சக்தி வாய்ந்த மாயை தோற்றுவித்தார். எரியும் நெருப்பை போன்ற ஒரு இருண்ட மேகம் வானத்தில் வெடித்தது. ராட்சீட்டிகள் கிளப்புகள் மற்றும் பிற கொடிய எரிபொருள்களின் நீரோட்டத்தை அனுப்பியது. குள்ளநரிகளின் கூக்குரல்களாலும் ராட்சதர்களின் கூக்குரல்களாலும் காற்று உயிர்ப்பிக்க தோன்றியது. அவற்றின் வடிவங்கள் மலைகள் போல பெரியவை வெய்கினில் நிறுத்தப்பட்டன. கட்டோட்காச்சாவின் சக்தியின் இந்த வெளிப்பாட்டால் பீதி அடைந்த கௌரவர் போர் வீரர்கள் இந்த கடுமையான ஆயுதங்களின் தாக்குதலின் கீழ் தாக்கப்பட்டு நசுக்கப்பட்டனர். துணிச்சலான போர் வீரர்கள் தரையில் விழுந்தனர். அவர்களின் கைகள் உடைந்தன அல்லது பிடிபடாமல் தளர்ந்தன. அதே நேரத்தில் குதிரைகள், யானைகள் மற்றும் கார்கள் குழப்பத்தின் மத்தியில் பூமியில் மோதிய கொலைகள் தடையின்றி தொடர்ந்தபோது கௌரவர்களின் படைகள் திடீரென்று உடைந்து வேகமாக ஓடின. அனைத்தும் அழிந்துவிட்டன என்று விரக்தியுடன் கூக்குரலிட்டன. அறக்க கௌரவர்களே, எல்லாம் அழிந்துவிட்டது என்று அவர்கள் கூச்சலிட்டனர். கடவுள்களே, பாண்டவர்களுக்காக அவர்களை கொல்வது போல் அந்த நேரத்தில் பாரத படைகளை அவர்களின் தலைவிதியிலிருந்து காப்பாற்ற யாரும் இல்லை. இரவு போர் குழப்பம் மற்றும் பழிவின் பேரழிவாக மாறியது. கட்டோட்காச்சாவின் மாய் அதன் மையத்தில் இருந்தது. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் போராடினர். ஆனால் கடவுள்கள்தான் இந்த மோதலில் ஈடுபட்டது போல் தோன்றியது. அவர்களின் தெய்வீக சக்திகள் போர்க்களத்தில் ஒரு புயல் போல கட்டவிழ்த்து விடப்பட்டன. போர்க்களத்தில் சூரியன் மறைந்து படுகொலையின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசிக்கொண்டிருந்தது. பாண்டவர்களின் துக்கமடைந்த முகங்களை பார்த்தபோது சன்சியாவின் வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. கிடிமாவின் மகன் உயிரற்ற நிலையில் இருந்தார். அவரது உடல் சிதைந்த மலையைப் போல உடைந்திருந்தது. சகோதரர்கள் கட்டுப்பாடில்லாமல் அழுதனர். அவர்களின் கண்ணீர் போரின் தூசியுடன் கலந்தது. ஆனால் இந்த துக்கத்தின் மத்தியில் ஒரு உருவம் தனித்து நின்றது. வாசுதேவர் கிருஷர் அர்ஜுனனுக்கு தொடர்ந்து ஆறுதல் மற்றும் வழிகாட்டுதலின் ஆதாரமாக இருந்த தெய்வீக இளவரசர் பாண்டவர்களின் துயரத்தை பார்த்தபோது அவரது கண்கள் வேறொரு உலக ஒளியால் பிரகாசித்தன. ஒரு பெரிய கதனையுடன் ஒரு சிங்கம் அதன் கூண்டிலிருந்து விடுபட்டதைப் போல அவர் செயலில் குதித்தார். கிருஷ்ணரின் கைகள் அர்ஜுனனை ஒரு கடுமையான கரடி அரவணைப்பில் மூடியிருந்தன. அவர் ஒரு இடி முழக்கத்தை வெளியிடும்போது அவரது குரல் காற்றில் கொந்தளித்தது. அவர் கவனக்குறைவாக கைவிட்டுவிட்டு நடனமாடினார். அவரது கால்கள் புயலால் அழிக்கப்பட்ட மரத்தைப் போல பூமியை தாக்கின. அவர் சுழன்றபோது காற்று அவரது பூட்டுகளில் சுழன்றது. அவரது கண்கள் உள் நெருப்பால் பிரகாசிக்கின்றன. அர்ஜுனனின் இதயம் துக்கத்தால் காத்தது. ஆனால் கிருஷ்ணரின் தொற்று மகிழ்ச்சியில் ஈர்க்கப்படுவதை அவரால் தடுக்க முடியவில்லை. அவர்கள் ஒன்றாக நடனமாடும்போது காற்று மின்சார ஆற்றலுடன் அதிர்வது போல் தோன்றியது. இரண்டு நண்பர்களும் சரியான இணக்கத்துடன் நகர்வதை சன்சியா தவிப்புடன் பார்த்தார். அவர்களின் பிணைப்பு எந்த வாள் அல்லது கேடயத்தையும் விட வலுவானது. ஆனால் அர்ஜுனனின் துக்கம் இறுதியில் அவரது உணர்ச்சிகளின் மேற்பரப்பை உடைத்தது. அவர் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் கிருஷ்ணரிடம் சென்று அவரது இயல்பட்ட மகிழ்ச்சியின் காரணத்தை விளக்குமாறு கேட்டார். கிருஷ்ணரே, எங்கள் சகோதரர் விழுந்த நேரத்தில் நீங்கள் ஏன் மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? எங்கள் படைகள் பயத்தில் தப்பி ஓடுகின்றன. நாங்கள் அனைவரும் கவலையில் மூழ்கிவிட்டோம். உங்கள் இதயத்தை இவ்வளவு லேசான தன்மையால் நிரப்புவது எது? கிருஷ்ணரின் புன்னகை சூரிய உதயம் போல் இருந்தது. அவர் அர்ஜுனனின் கையை பிடித்து கொண்டு அமைதியான தொனியில் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் தென் இனிப்புடன் சொட்டுகின்றன. அர்ஜுனா, என் மகனே, உனக்காக எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. கண்ணன், அந்த பயங்கரமான போர் வீரன், போரில் கொல்லப்பட்டார்.
இவ்வளவு அழிவை ஏற்படுத்திய அவரது கட்டோட்காச்சாவின் துணிச்சலால் முறியடிக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னவென்றால், கர்ணனின் இயற்கையான காசத்தையும் காதணிகளையும் ஒரு மாயை பயன்படுத்தி இந்திரனே அவரிடமிருந்து பழித்து விட்டார். கிருஷ்ணர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவரது கண்கள் ஒரு குறும்புத்தனமான ஒளியால் பிரகாசித்தன. கர்ணன் வெல்ல முடியாதவனாக தோன்றலாம், ஆனால் அவரது கவசமும் காதணிகளும் இல்லாமல் அவர் ஒரு மனிதனைப் போன்றவர் கடவுள் அல்ல. மேலும் நான் அறிகுறிகளை கண்டேன். அவரது தேர் சக்கரங்கள் பூமியில் மூழ்கும்போது அவரை தாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். பயங்க வேண்டாம் நண்பரே, போரில் அவரை வெல்லக்கூடியவர் நீங்கள் மட்டுமே. கிருஷ்ணர் பேசுகையில் காற்று லேசாக வளர்வது போல் தோன்றியது. போர்க்களத்தில் சூரியன் மறைந்து பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் எதிரிகளான கௌரவர்களின் படைகளின் மீது தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது. பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது தேரோட்டியான ஜனார்தனனிடம் மனதில் ஒரு கேள்வியோடு வந்தான். ஒரு இலார்தனா, எப்படி பூமியின் பிரபுக்கள் நர்சந்தார் மற்றும் பிறர் கொல்லப்பட்டனர் என்று கேட்டான். வாசுதேவர் என்றும் அழைக்கப்படும் ஜனார்தனன் தெரிந்தே புன்னரைத்தார். சேதியரில் ஆட்சியாரும் நியாத மன்னரின் வலிமையான மகனுமான தசந்தா கொல்லப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் உண்மையில் பயங்கரமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்று அவர் கூறினார். துரியோதனன் அவர்களை தனது பக்கத்திற்கு தேர்ந்தெடுத்திருப்பார். மேலும் அவர்கள் ஒன்றாக தெய்வங்களைப் போல திருதராஷ்டிரரின் மகன்களை பாதுகாத்திருப்பார்கள். ஜனார்தனா அவர்களின் கடந்த கால போர்களின் கதைகளை சொல்லும்போது அர்ஜுனன் கவனமாக கேட்டான். ஒரு குழந்தையின் 2 பகுதிகளை கொண்ட திராசந்தரை பற்றி அவர் பேசினார். அவர் ராட்சச பெண் ஜாராவால் ஒன்றுபட்டார். எல்லா உயிரினங்களையும் கொல்லும் திறன் கொண்ட அந்த கழுதை ஜனார்தன கூறினார். தர்சந்தன் தனது கோபத்தில் எங்களை நோக்கி வீசப்பட்டது. ஆனால் வலதேவனாகிய நான் எனது ஆயுதமான ஸ்துமகனால் அதை எதிர்த்து போராடினேன். அதன் படை அழிக்கப்பட்டது. ஜனார்தனா அவர்கள் தோற்கடித்த மற்ற எதிரிகளைப் பற்றி தொடர்ந்து பேசினார். நிஷாதாவின் மகன் ஏகலவியரை பற்றி அவர் கூறினார். அவர் போரில் மிகவும் பெருமை மற்றும் திறமையானவர். அவர் கடவுள்களுக்கு எதிராக போராடியிருக்கலாம், ஆனால் நான் அவரை ஒரு சூழ்ச்சியால் கொன்றேன் என்று ஜனார்தனா கூறினார். அவரது கட்டைதரலை இழந்தேன். ரமணர்களையும் பலிகளையும் அழித்த பிற ராஜசர்களான பீதிம்பா வாகா கிர்மிரா ஆகியோரை ஜனார்தனா வென்றதை அதிவன் நினைவு கூர்ந்தபோது அர்ஜுனன் பிரமிப்புடன் அதை கேட்டான். அவர் அலயுதாவை பற்றி பேசினார். மாயின் வெறிய சக்திகளைக் கொண்ட ஒரு ஆக்கன் கிதிம்பனின் மகனால் கொல்லப்பட்டான். ஜனார்தனா பேசி முடித்ததும் அர்ஜுனன் தன்னிடம் ஒரு உறுதியான உணர்வை உணர்ந்தான். என்னை வழிநடத்த நீங்கள் எப்போதும் இருந்தீர்கள். அதற்காக நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். ஜனார்தனா புன்னகைத்து தலையாட்டி கண்களை ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தார். நான் உங்களுக்காக தொடர்ந்து இருப்பேன். ஓ தனன்சேயா, நீதியின் பாதையில் உங்களை வழிநடத்துகிறேன். அப்போது குரவர்களின் இராணுவம் நெருங்கி வருவதை சமித்தை செய்யும் வரையில் டர்ம்ஸ் மற்றும் எக்காலங்களில் சத்தம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. அவர்களுக்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தை பார்த்தபோது ஜனார்தனாவின் வெளிப்பாடு தீவிரமடைந்தது. விரோதமான இராணுவத்தால் ஏற்பட்ட சலசலப்பு அதிகரித்து வருகிறது என்று அவர் கூறினார். உங்கள் படைகள் எல்லா பக்கங்களிலும் பறந்து செல்கின்றன. மேலும் அனைத்து துப்பாக்கி சூடு வீரர்களில் முதன்மையான துரோணர் போரில் எங்களை துன்புறுத்துகிறார். சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசிக்கொண்டிருந்தது. குருற்று மன்னரான திருதராஷ்டிரர் தலக ரதத்தில் அமர்ந்திருந்தார். சென்சே உட்பட அவரது ஆலோசகர்களால் சூழப்பட்டார். அவர்கள் அன்றைய போரின் நிகழ்வுகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். மேலும் ராஜாவின் மகன் துரியோதனன் பெருகிய மழையில் விரக்தி அடைந்தார். அர்ஜுனனை கொல்ல கண்ணன்
ஏன் அந்த பயங்கரமான கரடியை பயன்படுத்தவில்லை என்று திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது குரல் ஏமாற்றத்துடன் இருந்தது. நமது மிகப்பெரிய எதிரியை அழிக்க அவர் ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை? போரில் கலந்து கொண்ட சிம்சேன் துக்கத்தில் தலை அசைத்து கொண்டான். ராஜாவே, இது கர்ணனின் தவறு மட்டுமல்ல என்று கூறினான். அதில் கொல்லப்பட்டால் பாண்டவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம். ஆனால் கர்ணன் கிருஷ்ணரின் செல்வாக்கின் கீழ் இருந்தவையும் தெய்வீக இளவரசலின் பாதுகாப்பு இருக்கும் வரை அர்ஜுனனை ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம். திருதராஷ்டிரனின் முகம் கோபத்தில் சுருண்டது. என் மகன் சண்டையிட விரும்புகிறான் என்று அவர் கூறினார். அவரது ஆலோசகர்கள் முட்டாள்கள். அவர் தனது ஞானத்தை வீணடிக்கிறார். ஆனால் சஞ்சயா தொடர்ந்தார். அவரது குரல் அமைதியாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. அரசலே, இதை பற்றி நாங்கள் எங்களிடையே விவாதித்தோம். கர்ணனால் அர்ஜுனனை கொல்ல முடிந்தால் வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு தெரியும். எனவே அதை மீண்டும் மீண்டும் செய்யுமாறு நாங்கள் அவரை வலியுறுத்தினோம். ஆனால் கிருஷ்ணர் எப்போதும் அர்ஜுனனை பாதுகாத்தார். கர்ணனால் தனது எதிரியை தோற்கடிக்க முடியவில்லை என்று அவர் கூறினார். ஒவ்வொரு வார்த்தையிலும் ராஜாவின் முகம் இருந்து போனது. இதை ஏன் கர்ணனுக்கு நினைவூட்டவில்லை என்று சஞ்சயனிடம் கேட்டார். ஏன் அவரை காட்டை பயன்படுத்துமாறு வற்புறுத்தவில்லை? சென்சேல் வெட்கத்தில் தலை குனிந்து வணங்கினான். ராஜாவே, நாங்கள் முயற்சி செய்தோம் என்று சொன்னான். ஆனால் கிருஷ்ணர் எப்போதும் எங்களை விட ஒரு படி மேலே இருந்தார். அவர் அர்ஜுனனை தனது முழு வலிமையுடனும் பாதுகாத்தார். கர்ணனால் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி போர்க்களத்தை இருண்ட நிழலில் தள்ளிய போது திருதராஷ்டிரரின் கோபம் விரக்திக்கு வழிவகுத்தது. அவரது மகன் முட்டாள் என்றும் அவரது ஆலோசகர்கள் அவரை தோல்வியுற்றனர் என்றும் அவருக்கு தெரியும். ஆனால் தற்செயலாக சஞ்சயா மீண்டும் பேசியது போல் இப்போது எனக்கு நினைவிருக்கிறது என்று அவர் கூறினார். என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மையை கிருஷ்ணர் எனக்கு வெளிப்படுத்தினார். ராஜாவே, இது பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டமாக இருந்தது. திருதராஷ்டிரரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சென்சேன் புன்னகைத்தான். கர்ணன் அர்ஜுனனை கொன்றுவிட்டால் அது பாண்டவர்களுக்கு பெரும் அடியாக இருக்கும் என்று கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனால் பிடிம்பாவின் மகனான கட்பொற்காட்சலை கொன்றுவிட்டால் அது பாண்டவர்களுக்கு பெரும் அடியாக இருக்கும் என்பதையும் கிருஷ்ணர் அறிந்திருந்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பெரும் போருக்கு மத்தியில் குருக்களின் மன்னரான திருதராஷ்டிரர் அல்லது தேரோட்ட வீரரான சஞ்சயனிடம் திகைப்புடனும் வருத்தத்துடனும் உரையாற்றினார். கர்ணனின் சக்தி வாய்ந்த கடியால் கொல்லப்பட்ட பிடிம்பனின் மகன் கடோத்காட்சாவின் மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பற்றி அவர் அறிந்திருந்தார். அர்ஜுனனையோ கிருஷ்ணனையோ கொல்ல நீங்கள் ஏன் இந்த தெய்வீக தந்திரத்தை பயன்படுத்தவில்லை என்று திருதராஷ்டிரர் கோபமும் ஏமாற்றமும் கலந்த குரலில் சென்சேனிடம் கேட்டார். அதன் சக்தியை ஒப்பிட முடியாதது. அது கடவுள்களை கூட துளைக்கக்கூடும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த தந்திரத்தை கையில் வைத்த கர்ணன் ஏன் நம் எதிரிகளை முறியடிக்க தவறிவிட்டார்? சென்சேயன் மறுமொழியாக, அரசனே, இந்த திட்டத்தை பற்றியே நாம் நமக்குள்ளேயே விவாதிப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் போரிலிருந்து திரும்பி வந்து அர்ஜுனனுக்கோ கிருஷ்ணனுக்கோ எதிராக போரிடுவது பற்றி விவாதம் செய்வோம். ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருப்பதாக தோன்றியது. விதி இங்கு வேலை செய்ததாக தெரிகிறது. திருதராஷ்டிரர் தனது விசாரணையை தொடர்ந்த போது அவரது வெளிப்பாடு கசப்பாக மாறியது. சொல்லுங்கள், சஞ்சயா கட்பொற்காட்சாவின் மரணத்திற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த இரவு போரில் நமது போர் வீரர்கள் பாண்டவர்களுக்கு எதிராக எப்படி போராடின? சென்சேல் முந்தைய இரவின் நிகழ்வுகளை சொல்லத் தொடங்கினான். இருள் விழுந்தபோது கர்ணனின் படைகள் பாண்டவர்களின் படைகள் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கின. அவர்களில் பலரை கொண்டன. துக்கத்திலும் விரத்திலும் மூழ்கிய யுதிஷ்டிரன் கண்ணீரால் முகத்தை துடைத்து கொண்டு அவனது ரதத்தின் மீது அமர்ந்தால். இருப்பினும் கிருஷ்ணர் அவனது நண்பருக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார். மன்னையே, உங்கள் துக்கம் உங்களை விழுங்கரிடாதீர்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் ஒரு போர் வீரர், மனிதர்களின் தலைவர், எழுந்து போராடுங்கள். நீங்கள் துக்கத்துக்கு அடிபணிந்தால் வெற்றி நிச்சயமற்றதாக இருக்கும். யுதிஷ்டிரர் தனது கண்ணீரை துடைத்து, கிருஷ்ணரே, எனக்கு கடமையின் பாதை தெரியும்.
ஆனால் கட்டோட்காச்சரின் மரணம் என் மீது மிகுந்த சுமையை ஏற்படுத்துகிறது. நாங்கள் அங்கு வாழ்ந்தபோது காட்டில் எங்களுக்கு சேவை செய்த ஒரு உன்னதமான ஆன்மா அவர் செய்த சேவைகள் ஒருபோதும் மறக்கப்படாது என்று பதிலளித்தார். யுதிஷ்டிரர் பேசுகையில் அவரது கண்கள் போர்க்களத்தை நோக்கி பார்த்தன. துரோணர் மற்றும் கர்ணன் தலைமையில் கௌரவர்கள் மிகுந்த வீரியத்துடன் முன்னேறி சென்றனர். பீம்சேனாவின் மகன் வீரத்துடன் போராடினார். ஆனால் பாண்டவர்களின் படைகள் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாக தோன்றியது. ஒரு முடிவை எடுக்கும்போது யுதிஷ்டிரனின் முகம் கடினமடைந்தது. கிருஷ்ணரே, நான் விரத்திக்கு அடிபணிய மாட்டேன். நான் போராடுவேன். கடைசியாக நான் செய்தால் கலனை கொன்று விடுவேன். அந்த தீர்மானத்துடன் அவர் தனது வலிமையான வில்லான கர்ணனை நோக்கி புறப்பட்டார். யுதிஷ்டிரர் நெருங்கிய போது முன்பு நடந்த காட்சியை சஞ்சயா விவரித்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் 9 மணி நேரம் நீடித்தது. இரு தரப்பினரும் விட்டு கொடுக்கவில்லை. பாண்டுவின் மகனான மன்னர் யுதிஷ்டிரர் கர்ணனை கொல்வதிலிருந்து தன்னை தடுத்து கொண்டார். ஆனால் அன்று இரவு கர்ணனால் கட்டோட்காச்ச கொல்லப்பட்ட போது அவர் துக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கினார். போர் தொடர்ந்த போது பீமனின் பரந்த படை ஒரு பெரிய போர் வீரரான துரோணர் கழுத்தில் இருத்தினார். யுதிஷ்டிரர் தனது ஆட்களை துரோணரை தாக்குமாறு கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் அனைவரும் முந்தைய போர்களில் சோர்வடைந்தனர். மன்னரே, யுதிஷ்டிரனிடம் பானையில் பிறந்தவரை எதிர்க்கவும் துரோணரை அழிக்க நீங்கள் நெருப்பிலிருந்து முளைத்து விட்டீர்கள். உற்சாகமாக போருக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறினார். பாண்டவர்களின் படை துரோணரை நோக்கி விரைந்தது. ஆனால் அவர்களை மிகுந்த பலத்துடனும் விடாமுயற்சியுடனும் வரவேற்றார். துரோணரின் உயிரை பாதுகாக்க விரும்பிய மன்னர் துரியோதனனும் போரில் சேர்ந்தார். குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போர் தீவிரமானது. இரு தரப்பினரும் சோர்வாகவும் இருந்தனர். இரவு வந்தபோது போர் வீரர்களால் தங்கள் சோர்வு மற்றும் தூக்கத்தால் தொடர்ந்து போராட முடியவில்லை. விபத்சு அர்ஜுனன் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீங்கள் அனைவரும் உங்கள் விருந்துகளுடன் உழைப்பால் சோர்வடைந்து தூக்கத்தால் குருடர்களாகிவிட்டீர்கள். போர் வீரர்களே, நீங்கள் இருளாலும் துசியாலும் சூழப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு குரு இராணுவம் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது. பாண்டவர்களின் படையும் தங்கள் தாக்குதலை நிறுத்தி இரு தரப்பினரும் தங்கள் ஆயுதங்களை கீழ் போட்டனர். நீண்ட ஓரினால் சோர்வடைந்த இரு படைகளும் போர்க்களத்தில் தூங்கின. சிலர் குதிரை மீது, சிலர் யானையின் முதுகில், மற்றவர்கள் தரையில் ஓய்வெடுத்தனர். சந்திரன் வானத்தில் உதயமாகும் போது அது இருண்ட போர்க்களத்தை ஒளிய செய்தது. வீரர்கள் இன்னும் பாதி தூங்கிக் கொண்டிருந்தனர். திறமையான கலைஞர்களால் வரையப்பட்ட ஒரு அழகான படம் போல் தோன்றினர். அவர்கள் காதணிகள் மற்றும் இளமை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் கைகால்கள் முந்தைய போர்களிலிருந்து சிதைந்த சந்தனின் கதிர்கள் எல்லா இடங்களிலும் பரவி எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருந்த இருளை அகற்றின. உலகம் ஒளியூட்டப்பட்ட போது சில உயிரினங்கள் தொடர்ந்து சுற்றி திரிந்தன. மற்றவை விலகில. சந்திரனின் ஒளியால் விழித்த குறுபடை மெதுவாக உயிர் பெற்றது. இரவு விடிய ஆரம்பித்த போது போர் வீரர்கள் தங்கள் தூக்கத்திலிருந்து கிளர்ந்தெழுந்தனர். தங்களுக்கு முன்னால் இருந்த அமைதியான காட்சியை பார்த்தனர். ஒரு கணம் இவ்வளவு காலமாக நடந்த போரை மறந்துவிட்டனர். சூரியன் போர்க்களத்தின் மீது மறைந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக்கொண்டிருந்தது. கோபத்திலும் மனக்கசப்பிலும் முகத்தை திருப்பிக் கொண்ட துரியோதனன் தன் குருவான துரோணனை நோக்கி நடந்தான். அவர் பேசத் தொடங்கியதும் அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் மின்னின. நமது எதிரிகள் இதயமற்றவர்களாகவும் சோர்வடைந்தவர்களாகவும் இருந்தபோது அவர்களுக்கு எந்த இரக்கமும் காட்டப்படக்கூடாது என்று அவர் துரோணரின் காலடியில் துப்பினார். அவர்களை தனியாக விட்டுவிட்டு நாங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டினோம். ஆனால் இப்போது அவர்கள் முன்னெப்போதையும் விட வலிமையானவர்களாக உள்ளனர். மறுபுறம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆற்றலையும் வலிமையும் இழக்கிறோம். துரியோதனின் வார்த்தைகள் விஷத்தால் வழிந்தன. ஏனெனில் துரோணர் தங்கள் எதிரிகள் மீது மிகவும் மென்மையாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பாண்டவர்கள் வலுவாக வளர்ந்து வருவதாகவும் அவர்களின் சொந்த படைகள் பலவீனமடைந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
நீங்கள் அனைத்து ஆயுதங்களையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர் துரோணரை பார்த்து ஏளனம் செய்தார். வெறும் எண்ணத்துடன் 3 உலகங்களையும் அழிக்கும் திறன் கொண்டவர் துரோணரின் வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. ஆனால் துரியோதனனின் கூக்குரலை கேட்கும்போது அவரது கண்கள் சற்று குறுகின. தனது மாணவர் கோபத்தாலும் விரக்தியாலும் உந்தப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் பதின் இருந்த பயத்தையும் அவர் கண்டார். எனக்கு வயதாகிவிட்டாலும் இறுதியாக துரோணர் கூறினார், நான் இன்னும் என் சதியின் அதிகபட்ச அளவுக்கு போரில் ஈடுபடுகிறேன். அவர் துரியோதனிடம் பேசும்போது அவரது குரல் நிலையாகவும் உறுதியாகவும் இருந்தது. இந்த மனிதர்கள் அனைவரும் ஆயுதங்களை அறியாதவர்கள், ஆனால் நான் அவற்றை நன்கு அறிந்தவன். நான் அவர்களை கொண்டால் அது அவமானகரமான செயலாக இருக்காது. துரியோதனின் வார்த்தைகள் துரியோதனின் கோபத்தின் தீப்பிழம்புகளை தூண்டுவதாக தோன்றியது. மேலும் அவர் குந்தியின் மகன் அர்ஜுனனுக்கு எதிராக ஒரு புதிய கிளர்ச்சியை தொடங்கினார். அர்ஜுனன் போரில் சோர்வாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவர் துரோணரை பார்த்து ஏளனம் செய்தார். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், அவரது கோபம் உற்சாகமாக இருக்கும்போது யாராலும் அவை தாங்க முடியாது. துரியோதனின் வார்த்தைகள் அவமதிப்புடன் வடிந்தன. ஏனெனில் அவர் தனது சொந்த மற்றும் அவரது கூட்டாளிகளின் வலிமையை பற்றி பெருமிதம் கொண்டார். அவர்கள் பாண்டவர்களை எளிதில் தோற்கடிப்பார்கள் என்கும் அவரது தாய் வழி மாமா கர்ணனே அவர்களின் வெற்றிக்கு திறவுகோல் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரியோதனின் பெருமைகளால் துரோணர் அசைந்து போகவில்லை. மாறாக சிரித்தபடி போரில் அர்ஜுனனை எதிர்கொண்ட பிறகு பாதுகாப்பாக வீடு திரும்புபவர் யார்? துரியோதனே, நீ பாவமும் கொடூரமும் உடையவன். அப்பாவி சத்திரியர்கள் அனைவரையும் கொல்ல செய்கிறாய் என்று கூறினார். இறுதியாக செழித்தொங்கிய துரியோதனன் அர்ஜுனனை எதிர்த்து போரிட துரியோதனனை அனுப்பி வைத்தான். குந்தியின் மகனுக்கு எதிராக போ என்று குரலில் உறுதியாக இருந்தாலும் அமைதியாக சொன்னான். நீ நன்கு திறந்த சத்தையில் நீ போரை தேடுகிறாய். நீ ஏன் நீங்களாகவே சென்று பாண்டவர்களை தோற்கடிக்க கூடாது? துரியோதனன் தனது குருவை நோக்கி திரும்பிய போது அவரது கண்கள் உறுதியுடன் இருந்தன. வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. போர்க்களத்தின் மீது சூரியன் உதயமாகி வானத்தின் குறுக்கே ஒரு சிவப்பு நிறத்தை வீசிக்கொண்டிருந்த இரு தரப்பினரும் மற்றொரு நாள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது காற்று எதிர்பார்ப்புடன் மின்னலாக இருந்தது. சென்சேயா கதை சொல்பவர் தனக்கு முன்னால் நடந்த காட்சியை விவரித்தார். அளவு கழிந்து 3 பங்கு கடந்தபோது குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போர் மீண்டும் தொடங்கியது. இரு படைகளும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருந்தன. மீண்டும் ஆர்வமாக இருந்தன. சூரியனின் தேரொட்டியான அருணாசந்திரனின் ஒளியை மெதுவாக பலவீனப்படுத்தியதால் வானம் செம்பு நிறங்களால் பணம் பூசப்பட்டது. இரு தரப்பிலிருந்தும் வீரர்கள் கவனத்துடன் நின்றனர். சூரிய உதயத்தை எதிர்நோக்கி தங்கள் கைகளை மரியாதையுடன் பிடித்து கொண்டனர். அவர்கள் விடியலுக்காக பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் குரல்கள் ஒரு மென்மையான காற்று போல போர்க்களத்தின் குறுக்கே எடுத்துச் சென்றன. காற்று வேறொரு உலக ஆற்றலால் நிரம்பியது. யதார்த்தத்தின் துணி பதற்றத்தால் அதிர்வுற்றது போல் தோன்றியது. மாபெரும் போர்வீரரும் ஆசிரியமான துரோணர் பாண்டவர்கள் மற்றும் பஞ்சாலர்களுக்கு எதிராக குரு இராணுவத்தின் ஒரு பிரிவை வழிநடத்தினார். கிருசர் என்றும் அழைக்கப்படும் மாதவ துரோணரின் தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார். உங்கள் எதிரிகளை உங்கள் இடதுபுறத்தில் வைத்திருங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். இந்த பிரிவை உங்கள் வலதுபுறத்தில் வைக்கவும். அர்ஜுனன் அதற்கு கீழ்ப்படிந்து போருக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். போர் தொடங்கிய போது பீம்சேனா அர்ஜுனனிடம் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் உரையாற்றினார். சத்திரியர்கள் இந்த முறையில் நமது கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறினார். வெற்றிக்காகவும் மரியாதைக்காகவும் நாம் பாடுபட வேண்டும். உங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி உண்மை, செழிப்பு, நல்லொழுக்கம் மற்றும் புகழ் ஆகியவற்றிற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கடனை செலுத்த வேண்டும். அர்ஜுனன் தலையாட்டினார். அவரது உறுதிப்பாடு முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரிந்தது. புதுப்பிக்கப்பட்ட மன உறுதியுடன் அர்ஜுனன் முன்னேறி சென்றான். போர்க்களத்தின் குறுக்கே தனது தேர் ஒரு புயலை போல ஓடியது. துரோணரின் போர் வீரர்கள் அவரை தாங்க முயன்றனர். ஆனால் அவர் நிறுத்த முடியாதவராக இருந்தார். அவர்களின் அணிகளை எளிதில் முறியடித்தார். அவரது அம்புகள்
விரைவாகவும் உண்மையாகவும் பறந்து அவற்றின் அடையாளங்களை ஆபத்தான துல்லியத்துடன் தாக்கென தீவிரமடைந்தது. இரு தரப்பினரும் கால் கொடுக்கவில்லை. காற்று தூசியால் அடர்த்தியாக வளர்ந்தது. யாராலும் ஆர்க்கவோ சுவாசிக்கவோ கடினமாக இருந்தது. துரோணர் தானே உயரமாக நின்றார். அவரது இருப்பு அவரை பார்த்த அனைவரிடமிருந்தும் மரியாதையை கட்டளையிட்டது. அவர் ஒரு கடவுளைப் போல தனது விலை பயன்படுத்தி அம்புக்கு அம்பை அனுப்பினார். போர் தொடர்ந்தபோது துருபதனும் விராடனும் துரோணருக்கு எதிராக படைகளுடன் இணைந்தனர். ஆனால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை நிரூபித்தார். தனது வில்லின் விரைவான ஸ்ட்ரோக்குகளால் அவர் அவர்களின் வீரர்களை ஒவ்வொன்றாக வெட்டி அவர்களை போர்க்களத்தில் விடவிட்டு விட்டார். பன்சார்களால் போரில் வீரமாக இருந்தபோதிலும் துரோணரின் வலிமை தாங்க முடியவில்லை. இறுதியாக துரோகனின் ரதத்தின் மீது இரும்பு தாக்குதலை துருபாதா வீசினார். ஆனால் அது வீரரின் திறமைக்கு பொருந்தவில்லை. 2 வேகமான அம்புகளால் அவர் துடுப்பை உடைத்து துருபதலை தரையில் விழ வைத்தார். திராடரும் இதை பின்பற்றினார். ஆனால் அவரது தலைவிதியும் சீல் வைக்கப்பட்டது. போர்க்களத்தின் மீது சூரியன் உதயமாகி குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. போர் வீரர்கள் தங்கள் பிரகாசமான காசத்தை அணிந்து மீண்டும் ஒருவருக்கொருவர் எதிர்கொள்ள தயாராக நின்றனர். சஞ்சேயா என்ற கதை சொல்பவர் படைகள் மோதுவதை பார்த்தார். அவர்களின் அழுகைகளும் கதலைகளும் இடி முழக்கம் போல காற்றில் எதிரொலித்தனால் செல்ல செல்ல சப்தம் அதிகமாகி தங்கு குண்டுதல்கிறன் மற்றும் எக்காலங்களின் காது கேளாத இரைச்சல் யானைகளின் கால்களுக்கு அடியில் தரை நடுங்கியது. அவற்றின் கழுகுகள் முன்னோக்கி செல்லும்போது குதிரைகளின் வெங்களுடன் பிணைந்தன. காலாட்படை வீரர்களுடன் மோதினர். அவர்களின் வாள்கள் சூரிய ஒளியில் 1000 சிறிய சூரியனைப் போல ஒளிருமியர்வு கத்தம் மற்றும் தூசியின் வாசனையால் காற்று அடர்த்தியாக இருந்தது. சன்சேயா அதை போர்க்களத்தின் வழியாக ஒரு நதி வாய்ந்தது போல் விவரித்தார். அதன் நீர் யானைகள், குதிரைகள் மற்றும் மனிதர்களின் உயிர்நாடியால் சிவப்பு நிறமாக இருந்தது. காயமடைந்த மற்றும் இறக்குமர்களில் அழுகை காற்றை நிரப்பியது. எஃகு மீது எஃகு மோதும் சத்தத்துடன் கலந்தது போர் தீவிரமடைந்த போது போர் வீரர்கள் சோர்வடையத் தொடங்கினர். அவர்களின் கவசங்கள் சிதைந்தன. அவர்களின் வாள்கள் கத்தத்தால் கனமடைந்தன. யானைகளும் குதிரைகளும் தடுமாறி விழுந்தன. அவற்றில் சவாரி செய்பவர்கள் சேனத்தில் தன்னே சேமப்பட்டனர். வலிமையான துரோணரும் அர்ஜுனனும் கூட அசைந்து விட்டதாக தோன்றியது. ஆனால் அவர்கள் தங்கள் தோழர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தனர் என்று சன்சேயா குறிப்பிட்ட தூசி அவர்களை சுற்றி சுழன்றது. பார்வையை கிட்டத்தட்ட குறைத்தது. போர் வீரர்கள் சண்டையிட்டனர். பாவைக்கு பதிலாக உள்ளுணர்வால் படியெடுத்தப்பட்டனர். சன்சேயா அதை மீண்டும் ஒரு முறை விழுந்ததைப் போல விவரித்தார். போர்க்களத்தை ஒரு ஊடுருவ முடியாத முக்காடில் சுருக்கினார். இந்த குழப்பத்தில் துரியோதனனும் கண்ணனும் அட்டையர்களான நகுலன் மற்றும் சரதேவருடன் மோதினர். ராதாவின் மகன் சுஷர்மா பீமனை எதிர்த்து போராடினார். அதே நேரத்தில் அர்ஜுனன் துரோணனின் மகன் அஸ்வத்தாமாவுடன் சண்டையிட்டார். ஒவ்வொரு போர் வீரரும் தனது எதிரியை தோற்கடிக்க முயன்றதால் முடிவு உறுதியாக துரியோதனுக்கும் நகுலனுக்கும் இடையிலான மோதல் குறிப்பாக கடுமையானதாக இருந்தது. நகுலர் நவரவ இளவரசர் மீது நூற்றுக்கணக்கான அம்புகளை வீசினார். ஆனால் துரியோதனன் அதை எதிர்த்து போராடினார். இதனால் நகுலர் பின்வாங்கினார். துருப்புக்கள் துரியோதனின் வெற்றியை உற்சாகப்படுத்தின. ஆனால் நகுலர் பின்வாங்க மறுத்துவிட்டார். அவரது வார்த்தைகள் துரியோதனின் இதயத்தை ஆழமாக கடித்தன. காத்திருங்கள், காத்திருங்கள், எனது தீய ஆலோசனைகளால் ஏற்பட்ட உங்கள் துயரங்கள் அனைத்தையும் நினைவு கூர்கிறேன். போர்க்களத்தில் சூரியன் பற்றியது. அதன் முன் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. துசாசனா ஆத்திரத்தால் தூண்டப்பட்டு தனது ரதத்தில் முன்னேறினார். அதன் சக்கரங்கு காது கேளாத கதனையுடன் பூமியை தாக்கின. அவரது இலக்கு சததேவா தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நின்றார். அவரது அகலமான தலை அம்பு தயாராக இருந்தது. துசாசனத்தின் தேர்
அவர் மீது பாய்ந்தபோது சகதேவர் விரைவாக தனது வில் சரத்தை பின்னோக்கி இழுத்து ஒரு ஒற்றை ஆபத்தான சாட்டை வீசினார். அம்பு நேராகவும் உண்மையாகவும் பறந்தது. அதன் அடையாளத்தை துல்லியமாக தாக்கியது. துஷாசனின் தேர் ஓட்டுநர் தரையில் விழுந்தார். அவரது தலையை அவரது உடலிலிருந்து துண்டித்தார். இப்போது கவனிக்கப்படாமல் இருந்த கட்டுப்பாடுகள் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு போர்க்களத்தின் குறுக்கே வெறித்தனமாக அக்கறை கொண்ட ரதத்தை அனுப்பியது. துஷாசனார் தானாகவே முன்னோக்கி வீசப்பட்டார். அவரது முகம் அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் மாறியது. சகதேவா இருப்பினும் அமைதியாக இருந்தார். அவருக்கு முன்னால் வெய்வந்த குழப்பத்தை அவரது கண்கள் கவனமாக நிலைநிறுத்தின. ஒரு விரைவான அசைவுடன் அவர் தனது வில்லை ஒதுக்கி வைத்து கட்டுப்பாட்டை பிடித்து கொண்டார். தேரின் காட்டு பரப்பை திறம்பட வெறுத்தினார். ஓட்டுநர் இல்லாத வாகனம் நிறுத்தத்திற்கு வந்தபோது சரதேவா மீண்டும் தனது வில்லை பிடித்தார். முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். இதற்கிடையில் அந்த குழப்பத்தால் ஈர்க்கப்பட்ட கணன் சம்பவ இடத்துக்கு திரும்பி வந்தான். கலவரத்தின் மத்தியில் உயரமாகவும் அசைக்க முடியாததாகவும் நின்ற பீமனை நோக்கி அவன் கண்கள் மூடப்பட்டனர். இரு போர் வீரர்களும் எஃகு மற்றும் கோபத்தின் கொந்தளிப்பில் மோதிக்கொண்டனர். போர்க்களத்தின் குறுக்கே ஒரு புயலைப் போல போர் மூண்டது. பீமனின் கழுதை காற்றில் உயர்ந்தது. கர்ணனின் தேர் மீது ஒரு சத்தமான அடியை கொண்டு மோதியது. வாகனம் நடுங்கியது. அதன் வர சட்டகம் தாக்கத்தின் சக்திக்கு அடியில் சிதறியது. கர்ணன் தானாகவே தடுமாறினார். அவரது முகம் வலியிலும் ஆத்திரத்திலும் முறிந்தது. தடையின்றி அவர் ஒரு புதிய வில்லை பிடித்து கொண்டு தாக்குதலுக்கு எதிராக உறுதியாக நின்ற பீமன் மீது அம்புகளின் ஆழ நட்டி மலையை வீசினார். அவர்களின் போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் பிடிவாதமாக வீசினர். அவர்கள் மோதிக்கொண்ட போது அவர்களின் காலடியில் பூமி நடுங்கியது. அவரின் கதனைகள் போர்க்களத்தில் இடிமுழக்கம் போல எதிரொலித்தன. கர்ணனுக்கும் பீமுக்கும் இடையிலான போர் அதன் உச்சத்தை எட்டியபோது துரோணரும் அர்ஜுனனும் தங்கள் சொந்த சண்டையில் ஈடுபட்டனர். அவர்களின் ரதங்கள் களத்தில் பயங்கரமான துல்லியத்துடன் நடனமாடின. அவர்களின் போர் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. ஒவ்வொரு போர்வீரரும் திறமை மற்றும் துணிச்சலின் சாதனைகளை வெளிப்படுத்தினர். இது பார்வையாளர்களை திகைக்க வைத்தது. அவர்களுடைய ரதங்கள் ஒருவரையொருவர் சுற்றி திரிந்தன. அவர்களுடைய ஓட்டுநர்கள் எளிமையாக அவர்களை வழிநடத்தி சென்றனர். மோதும் எஃகு சத்தத்தால் காற்று நிரம்பி வழிந்தது. அவர்களின் போரின் சக்தியால் யதார்த்தத்தின் துணி கிழிக்கப்படுவது போல் இருந்தது. போர் தீவிரமடைந்த போது ஒரு விசித்திரமான மற்றும் அற்புதமான நிகழ்வு மோதலுக்கு மேலே வெளிப்பட்டது. தெய்வங்கள், காந்தவர்கள், முனிவர்கள் மற்றும் சித்தர்கள் போர்க்களத்தில் இறங்கினர். கீழே வெளிவரும் காட்சியால் ஈர்க்கப்பட்டனர். சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்து சஞ்சயனின் கண்களுக்கு முன்னால் நடந்த படுகொலையின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அவர் பார்த்தபோது துரியோதனனின் மகன் துஷாசனா பாஞ்சால இளவரசரான திருஷ்டத்யும்னாவுடன் மோதிக்கொண்டார். இரு வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் அம்புகளை புரிந்தபோது அவர்களின் ரதங்கள் ஒருவருக்கொருவர் மோதியது. திருஷ்டத்யும்னாவில் தங்கக்கார் விரைவில் தண்டுகால் மூடப்பட்டது. மேலும் துஷாசனின் தேர் தாக்குதலுக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாததாகிவிட்டது. ஆனால் துரியோதனனின் மகன் சரணடைய மறுத்ததால் திருஷ்டத்யும்னா பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பாஞ்சாலர் இளவரசர் தனது கவனத்தை துரோணரை நோக்கி திருப்பினார். அவனால் பாண்டவர்களில் இரட்டை சகோதரர்களான நகுலனும் சகதேவனும் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் துரோணரை நெருங்கிய போது துரியோதனின் படையின் 4 போர் வீரர்களுக்கும் 3 பாண்டவ சகோதரர்களுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. மோதல் தீவிரமானது. இரு தரப்பினரும் வெற்றி பெறுவதில் உறுதியாக இருந்தனர். போர் வீரர்கள் மரியாதையுடனும் வீரத்துடனும் போராடுவதை சஞ்சயன் பிரமிப்புடன் பார்த்தார். அவர்களின் நகர்வுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. ஆனால் குழப்பத்தின் மத்தியில் எதிர்பாராத ஒரு கணம் மென்மை எழுந்தது. சினியின் மகன் சத்யகி துரியோதனனை நெருங்கிய போது
இரண்டு பழைய நண்பர்களும் ஒருவருக்கொருவர் ஏக்கம் மற்றும் வருத்தத்துடன் பார்த்தனர். அவர்கள் சகோதரர்களாக ஒன்றாக விளையாடிய தங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவு கூர்ந்தனர். அந்த நினைவுகள் அவர்களின் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தன. துரியோதனின் வார்த்தைகள் துக்கத்துடனும் ஏக்கத்துடனும் இருந்தன. நண்பரே, கோபத்தின் மீது கோபம், பழிவாங்கும் தன்மை மீது கோபம், க்ஷத்திரிய பயன்பாட்டின் மீது கோபம், வலிமை மற்றும் வலிமையின் மீது கோபம். ஏனெனில் நீங்கள் என்னை நோக்கி உங்கள் ஆயுதங்களை இலக்காக கொண்டிருக்கிறீர்கள், நானும் உன்னை இலக்காக கொண்டுள்ளேன். ஓ சீனியின் இடத்தின் காலையே! ஆனால் சத்சகி அசையவில்லை. கடமையில் கட்டளைகளால் அவரது இதயம் கடினமடைந்தது. அவர் பதிலளித்தார், இது இளவரசனே, சபை அல்ல, நமது போதகரின் இருப்பிடமும் அல்ல, முந்தைய நாட்களில் நாங்கள் ஒன்றாக விளையாடிய இடமும் அல்லபோல் தீவிரமடைந்தது. இரு தரப்பினரும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர், ஆனால் எந்த பலனும் பெறவில்லை. துரியோதனின் அம்புகள் சத்சகி மீது விழுந்தன, ஆனால் போர் வீரரின் பிரதிபலிப்புகள் விரைவாக இருந்தன. மேலும் அவர் ஒவ்வொரு ஷாட்டையும் துல்லியமாக எதிர்கொண்டார். இது துரியோதனை திகைக்க வைத்தது. சண்டை தீவிரமடைந்த போது அதிரதலின் மகள் கண்ணன் தனது நண்பரை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்தார். ஆனால் பாண்டுவின் வலிமையான மகனான பீமன் ஒரு சவாலிலிருந்து பின்வாங்கவில்லை. இரண்டு வீரர்களும் மோதிக்கொண்டனர். வில்லுகளும் அம்புகளும் பாடினர் போல் குழப்பத்தின் பேரழிவாக மாறியது. வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை போல தண்டுகள் காற்றில் பறந்தன. போர் வீரர்கள் சண்டையிடுவதை சந்தியா பிரமிப்புடன் பார்த்தார். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. இறுதியில் இரு தரப்பினரும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று தோன்றியது. ஏனெனில் துரியோதனன் போர்க்களத்தில் சூரியன் கீழே விழுந்து அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவ இராணுவத்தின் சக்தி வாய்ந்த போர் வீரர்களான பாஞ்சாலர்களும் சிறில்சாயர்களும் தங்கள் புகழ்பெற்ற எதிரியான துரோணருடன் மோதினார். துரோணர் அவர்கள் மீது தனது கோபத்தை கட்டவிழ்த்து விடுவதை சென்சியன் பிரமிப்புடன் பார்த்தார். அவரது ஆயுதங்கள் எதிரியின் அணிகளில் தானியத்தை வெட்டுவது போல் வெட்டரின் குதிரைகள் மற்றும் மனிதர்கள் இடப்புறமும் வலப்புறமும் வீழ்ந்ததால் ஏற்பட்ட படுகொலை மகத்தானதாக இருந்தது. பாஞ்சாலர்களும் ஸ்ரீசாயர்களும் வீரத்துடன் போராடினர். ஆனால் அவர்கள் பிரமாஸ்திரத்தில் துரோணரின் தேர்ச்சிக்கு இணையாக இருக்கவில்லை. பூர்த்திவமடைந்த போது பாண்டவர்களின் இதயங்களில் பயம் ஊடுருவத் தொடங்கியது. துரோணர் இத்தகைய கொடூரத்துடன் தொடர்ந்து போராடினால் அவர்களின் இராணுவம் அழிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எப்போதும் விழிப்புடலும் தனது நண்பர்களின் நலனில் அக்கறையுடலும் இருக்கும் கிருஷ்ணர் ஆதுலனிடம் சென்று அவரது காதில் எச்சரிக்கையின் வார்த்தைகளை கிசுகிசுத்தார். துரோணர் ஒரு வலிமையான எதிரி, எந்த மனிதனுக்கும் ஒப்பிட முடியாதவர் என்று அவர் கூறினார். ஆனால் சுருண்டுவதற்கு ஒரு பலவீனம் உள்ளது. அவர் தனது ஆயுதங்களை ஒதுக்கி வைக்கும்போது கடவுள்கள் கூட அவரை கொல்ல முடியும். அர்ஜுனனின் முகம் உறுதியற்றதாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தொட்டன. துரோணர் போரில் உண்மையில் வெல்ல முடியாதவர் என்பதையும் பலத்தை நாடாமல் அவரை அடக்குவதற்கான வழியை கண்டுபிடிப்பதே அவர்களின் ஒரே நம்பிக்கை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இரண்டு இளவரசர்களும் யுதிஷ்டிரருடன் கலந்துரையாடினார். அவர் இறுதியில் கிருஷ்ணர் பரிந்துரைத்த சூழ்ச்சியை ஏற்க ஒப்புக்கொண்டார். போருக்கு எப்போதும் ஆர்வமாக இருந்த பீம்சேனா விஷயங்களை தனது கைகளில் எடுத்துக்கொண்டார். மாலவர்களின் தலைவரான இந்திரவமனை சேர்ந்த ஒரு மகத்தான யானையை அவர் கொன்று துரோணரை அணுகி அஸ்வத்தமான் கொல்லப்பட்டு விட்டார். பிராமணனே போரை நிறுத்து என்று கூச்சலிட்டார். முதிய வீரனின் கண்கள் கலங்கின. அவரது மனம் துக்கத்தில் மூழ்கியது. யுதிஷ்டிரர் ஒருபோதும் பொய்யை பேச மாட்டார் என்று அவர் உறுதியாக நம்பினார். எனவே அவர் தனது மகன் உண்மையில் கொல்லப்பட்டாரா என்று இளவரசரிடம் நேரடியாக கேட்டார். ஆனால் தருணங்கள் செல்ல செல்ல பீமசேனாவின் வார்த்தைகள் பொய்யா என்பதை துரோணர் உணரத் தொடங்கினார். இதற்கிடையில் கிருஷ்ணர் தூரத்திலிருந்து ஆவலுடன் பார்த்தார். துரோணர் தங்கள் படைக்கு ஏற்படுத்தும் ஆபத்தை அறிந்திருந்தார். முதிய போர் வீரர் இவ்வளவு கொடூரத்துடன் தொடர்ந்து போராடினால் அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு தெரியும். எனவே அவர் யுதிஷ்டிரரிடம் திரும்பி தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு முறை மட்டுமே பொய்யை சொல்லுமாறு வலியுறுத்தினார். யுதிஷ்டிரர் தயங்கினார்.
சத்தியத்தின் மீறால தனது அர்ப்பணிப்புக்கும் தனது படையை காப்பாற்றுவதற்கான அவநம்பிக்கையான தேவைக்கும் இடையில் கிழிந்தார். ஆனால் கிறிஸ்தரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தாக்கின. இறுதியில் அவர் சூழ்ச்சியை பின்பற்ற ஒப்புக்கொண்டார். பீம்சேனா அஸ்வத்தாமனை பற்றி தொடர்ந்து பொய்களை கூச்சலிட்ட போது கௌரவர்களின் புகழ்பெற்ற போதகர் துரோணருக்கும் துருபாதிரின் துணிச்சலான மகனான திருஷ்டச்சும்மாவுக்கும் இடையிலான மோதல் உச்சத்தை எட்டியதும் சூரியன் போர்க்களத்தில் மோதியது. துரோணரை கொல்லும் விருப்பத்தால் தூண்டப்பட்ட திருஷ்டச்சும்மா இடி முழக்கத்தை போன்ற ஒரு வலிமையான வில்லை எடுத்தபோது சன்சியா பிரமிப்புடன் பார்த்தார். அதன் சுழல் மேகங்களின் இரைச்சல் போன்றது. அதன் சரம் மிகவும் நெகிழக்கூடிய காசத்தின் வழியாக துளைக்கும் அளவுக்கு வலுவாக இருந்தது. திருஷ்டச்சும்மா வில்லினை பின்னோக்கி இழுத்தபோது தீப்பிழம்புகளின் பிரகாசத்துடன் ஒரு நெருப்பு பாம்பை ஒற்ற ஒரு அம்பு அதிலிருந்து வெளியேறியது. பிரிஷாதனின் மகன் பலத்துடன் வளைந்த அந்த எய்யும் வில்லை படைகள் பார்த்தன. இது அவர்களின் உலகின் கடைசி மணி நேரம் என்று அவர்கள் அறிந்தனர். அந்த அம்பு அவரை இலக்காக கொண்டிருப்பதைக் கண்டு துரோணர் தனது இறுதி தருணம் வந்துவிட்டது என்று நினைத்தால் குறு தண்டுவிடத்தை திசை திருப்ப தயாரானார். ஆனால் அவரது சொந்த வான ஆயுதங்கள் அவருக்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டன. 4 பகலும் ஒரு இரவும் இடைவிடாமல் சுடப்பட்ட அவரது அம்புகள் இப்போது தீர்ந்துவிட்டன. அவர் வெற்று அம்பை பார்த்தபோது துக்கமும் விரட்டியும் ஒரு புயல் கடலைப் போல அவர் மீது பாய்ந்தன. வேதனையின் அந்த தருணத்தில் ஞானமுள்ள முனிவர்களின் வேண்டுகோளின்படி துரோணர் தனது கைகளை ஒதுக்கி வைக்க விரும்பினார். இருப்பினும் அங்கிரர்கள் கொடுத்த மற்றொரு வானவில்லை எடுத்துக்கொண்டு துரோணர் திருஷ்டச்சுமருடன் தொடர்ந்து சண்டையிட்டார். அவர் ஆண்சால இளவரசனுக்கு அடர்த்தியான அம்புகளை பொழிந்தார். அவரை கோபத்தால் நிரப்பி அவரது எதிரியை தாக்கினார். தனது சொந்த தீதமான தண்டுகளால் துரோணர் திருஷ்டச்சும்னாவின் வில் மற்றும் தரத்தை 100 துண்டுகளாக துண்டித்தவடையின்றி திருஷ்டச்சும்னா மற்றொரு வில்லை எடுத்து துளையிடும் அம்புடன் துரோணரின் மார்பின் மையத்தில் தாக்கினார். சக்தி வாய்ந்த போதகர் ஆழமாக துளைக்கப்பட்டு அந்த மோதலில் தனது அமைதியை இழந்தார். பின்னர் அவர் கூளையான அம்புகளை வீசி திருஷ்டச்சும்மாவின் மீதமுள்ள வில்லுகளை வெட்டினார். போர் தீவிரமடைந்த போது இரு வீரர்களும் நம்ப முடியாத சுறுசுறுப்பை காட்டினர். இவையை வேட்டையாடும் பருந்தின் வான்வழி அக்ரோபாட்டிக்ஸ் போன்ற அவர்களின் அசைவுறல் துரோணர் தனது எதிரியின் வெள்ளை குதிரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சுட்டார். ஆனால் தனக்கு சொந்தமான சிவப்பு குதிரைகளை தவிர்த்தார். பாஞ்சால இளவரசரின் குதிரைகள் தரையில் உயர்ற்றன. திருஷ்டச்சும்னா தனது கார் மற்றும் வில்லை இழந்தாலும் விரக்தியில் ஒரு கதையை பிடித்து கொண்டார். ஆனால் துரோணர் அம்புகளின் கொந்தளிப்புடன் அவரை தாக்கவிருந்த போது கூட கதையை வெட்டிவிட்டார். ஒரு வாள் மற்றும் கேடயத்தை பிடித்து கொண்டு திருஷ்டச்சும்னா கருடா பாம்பின் மீது குதித்ததைப் போல துரோணரை நோக்கி ஓடினார். பாஞ்சாலா இளவரசர் போரில் பல்வேறு பரிணாமங்களை நிகழ்த்தினார். சுற்றி திரிந்து தனது வாளை சுழற்றினார். பெரும் போரின் மத்தியில் துரியோதனனும் அவரது தோழர்களும் கோபத்தால் தூண்டப்பட்டு சத்தியை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்தனர். கிருபாவும் கண்ணனும் 2 திறமையான போர் வீரர்கள் சிலியிற் பேரலை விரைவாக அம்புகளுடன் அணுகி அவரை வீழ்த்த விரும்பினர். ஆனால் மன்னர் யுதிஷ்டிரர் பீமன் மற்றும் அர்ஜுனனுடன் சேர்ந்து தங்கள் கூட்டாளியை பாதுகாக்க விரைவாக அணிதிரண்டு சக்தி வாய்ந்த போர் வீரர்களின் பாலன்சுடன் சத்தியை சுற்றினார். போர் மூண்டது. இரு தரப்பினரும் மோதல்களை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் எந்த மேலிடத்தையும் பெறவில்லை. இடைவிடாத அம்புகளின் தாக்குதலால் பூமி எரிந்தது. மேலும் காயமடைந்தவர்கள் மற்றும் இறப்பவர்களின் கூக்குரல்களால் காற்று நிரம்பியது. மனித ஆயுதங்களும் அலைகளும் சிதறி கிடந்தன. அதங்களிலிருந்து குடைகள் இடம்பெயர்ந்தன. போர்க்களத்தில் சிதறிய யாவால்கள் படு கொலை தொடர்ந்தபோது மன்னர் யுதிஷ்டிரர் தனது படைகளை மீண்டும் ஒரு முறை அணிதிரட்டி பானையில் பிறந்த இளவரசனான துரோணருக்கு எதிராக தங்கள் முழு வீரியத்தையும் செலுத்துமால் அவர்களை வலியுறுத்தினார். பரபாதிரின் மகனான சக்தி வாய்ந்த போர் வீரர் பீமனின் மகன் திருஷ்டச்சும்னாவுடன் கடுமையான சண்டையில் அடைக்கப்பட்டார். அவர்கள் மோதிக்கொண்டபோது அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி நடுங்கியது.
மேலும் விண்கற்கள் வானத்திலிருந்து விழுந்தன. பெரும் பயங்கரங்களை முன்னறிவித்தது. அவரது ஆற்றல் தடுமாறிய துரோணர் மீண்டும் ஒருமுறை திரிஷதனின் மகனை தனது முன் பார்த்தார். மேலும் அவர் சொர்க்கத்திற்கு புறப்படவிருப்பதைப் பற்றி முனிவர்களின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவர் மனச்சோர்வடைந்தார். இருப்பினும் போரில் தனது உயிரை நியாயமாக விட்டுக் கொடுக்க அவர் விரும்பினார். துருபகரின் படைகளால் சூழப்பட்ட துரோணர் க்ஷத்திரிய போர் வீரர்கள் மீது பேரழிவை ஏற்படுத்த தொடங்கினார். ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றார். வஞ்சாகர்களின் புகழ்பெற்ற இளவரசரை ஆயுதங்களோ காசங்களோ இல்லாமல் பார்த்த பீமன் எச்சரிக்கையுடன் அவரை அணுகினார். எதிரிகளின் அந்த அரைப்பவர் தனது சொந்த ரதத்தில் திரிஷ்டத்யும்னாவை ஏற்றி தன்னை காப்பாற்றிக் கொள்ளுமாறு வலியுறுத்தினார். போரில் போதகரின் வலிமைக்கு வேறு எந்த போர் வீரனும் ஒப்பிட முடியாது என்று கூறினார். இவ்வாறு உரையாற்றிய திரிஷ்டத்யும்னா விரைவாக ஒரு வலுவான புதிய வில்லை பிடித்து கொண்டு செறிப்புத்தன்மையற்ற கொடூரத்துடன் துரோணர் மீது அம்புரலை வீசத் தொடங்கினார். இரண்டு வீரர்களும் தங்கள் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஒவ்வொருவரும் மற்றொன்றை முறியடிக்க முயன்றனர். திரிஷ்டத்யும்னா ஏராளமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களால் துரோணரை மூடினார். ஆனால் போதக அவர் அனைவரையும் அழிக்க முடிந்தது. இருப்பினும் துரோணரை கொல்லும் ஆர்வத்தில் தன்னை பாதுகாத்த வீரர்களான வசதிகள், சிவிகள், வல்கிகர்கள் மற்றும் குருக்களை வெட்டத் தொடங்கினார். திரிஷ்டத்யும்னாவின் அம்புகள் அவர் மீது பெய்ததால் துரோணரின் வலிமை குறைந்தது. இருப்பினும் அவர் இளவரசனை பல அம்புகளால் துளைக்க முடிந்தது. அவரது இறுதி தருணங்களில் பீமன் ஞானத்தில் வார்த்தைகளை போதகரை நோக்கி அகிம்சையின் நல்லொழுக்கத்தை கருத்தில் கொள்ளுமாறு வலியுறுத்தினார். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமித்த போது குருக்கள் குழப்பத்தில் இருந்தனர். அவர்களின் தலைவரான துரோணர் வீழ்ந்தார். அவருடன் அவர்களின் தைரியம் மறைந்து விட்டதாக தோன்றியது. போர் வீரர்கள் ஒரு காலத்தில் பெருமை மற்றும் கடுமையானவர்கள் இப்போது பயத்தால் நடுங்கினர். தங்கள் எதிரிகளான பாண்டவர்கள் மேலிடத்தை பெறுவதை பார்த்தபோது அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒரு காலத்தில் வலிமையான படையாக இருந்த கௌரவ படை இப்போது முழுமையாக பின்வாங்கியது. துரியோதனன் உட்பட அவர்களின் தலைவர்கள் தங்கள் எதிரிகளின் பிடியிலிருந்து தப்பிக்க தீவிரமாக முயன்றபோது தங்கள் வாகனங்களையும் காசங்களையும் கைவிட்டு அச்சத்தில் தப்பி ஓடினர். ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட மற்றும் வலிமையான குருக்கள் இப்போது சிதறி கிடந்ததால் அலறல் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. தோல்வியை எதிர்கொண்டு பிடிவாதமாக இருந்த சிலரில் துரோணரின் மகனான அசுவத்தாமனும் ஒருவர். கடுமையான போர்க்கூக்குரலுடன் அவர் களத்தில் இறங்கி தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதில் உறுதியாக இருந்தார். சீயந்தின் மற்றும் பிரபத்ரகாக்கள் உட்பட அவரது எதிரிகள் அவருக்கு எதிராக வீரத்துடன் போராடினர். ஆனால் அஸ்வத்தாமனின் துணிச்சல் மற்றும் திறமை ஒப்பிட முடியாததாக இருந்தது. கௌரவர்களின் இராணுவம் தொடர்ந்து குழப்பத்தில் தப்பியோடிய போது அவர்களின் மன்னரான துரியோதனன் துக்கத்தில் மூழ்கிவிட்டார். அவர் தனது வழிகாட்டியையும் தலைவரையும் இழந்துவிட்டார். மேலும் அவரது மக்கள் சிதறடிக்கப்பட்டு மனச்சோர்வடைந்தனர். அவரது மகன் அஸ்வத்தாமன் அவரை அணுகி தங்கள் படைகளை அணிதிரட்டி போரிடுமாறு வலியுறுத்தினார். ஆனால் துரியோதனால் அவ்வாறு செய்ய பலத்தை திரட்ட முடியவில்லை. ஞானமும் அனுபவமும் பெற்ற வீரரான கிருபன் அஸ்வத்தாமனிடம் போர்க்களத்தில் என்ன நடந்தது என்பதை விளக்க முயன்றார். தங்கள் எதிரிகளை அழித்து அவர்களை அச்சத்தில் ஆழ்த்திய பிரமா ஆயுதத்தை துரோணர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை பற்றி அவர் கூறினார். ஆனால் கிருபாவின் வார்த்தைகள் கூட துக்கத்திலும் வருத்தத்திலும் நிறைந்திருந்தன. ஏனென்றால் அவர்களின் தோல்வி உறுதியாக இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். போர் தீவிரமடைந்த போது பாண்டவர் போர் வீரரான அர்ஜுனன் தனது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆலோசனைக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டான். அஸ்வத்தாமன் வீழ்ந்த பிறகு துரோணர் போராட மாட்டார் என்று அவர் நம்பினார். எனவே அவர் தனது தோழர்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுமாறும் கௌரவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறும் வலியுறுத்தினார். அர்ஜுனனின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக தோன்றினாலும் கௌரவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு ஒளி இருந்தது. ஏனெனில் தோல்வியின் மத்தியில் மீட்புக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர்கள் மீண்டும் எழுந்து வெறும் முரண்பாடுகளை எதிர்த்து போராட ஒரு வாய்ப்பு இருந்தது. குருக்களின் தலைவிதி சமநிலையில் ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருந்தது. போர் தீவிரமடைந்த போது
முடிவுக்கு வராமல் இருந்தது. திருதராஷ்டிர ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த சபை மண்டபத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசும் சூரியன் ராஜ்யத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. அவரது கண்கள் அவரது நம்பகமான ஆலோசகர் சென்சியா மீது நிலை நிறுத்தப்பட்டன. அவர் ஒரு புனிதமான வெளிப்பாட்டுடன் அவருக்கு முன்னால் நின்றார். சென்சியா தனது வயதான தந்தையான துரோணர் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட அஸ்வத்தமான் என்ன கூறினார் என்று கேட்டபோது திருதராஷ்டிரரின் குரல் நடுங்கியது. மன்னரின் வார்த்தைகள் கடவுள்களுக்கு ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த கதை மிகுந்த துக்கம் மற்றும் சோகம் நிறைந்த ஒன்று என்பதை அறிந்த சென்சியா பதிலளிப்பதற்கு முன்பு தயங்கினார். கதை வெளிவரும்போது அஸ்வத்தாமனின் குறிப்பிடத்தக்க வம்சாவளி நிலையும் கூர்ந்த திருதராஷ்டிரரின் கண்கள் பெருமையுடன் விரிந்தன. போதகர்களில் மிக பெரியவரான துரோணர் தனது மகள் அஸ்வத்தாமனுக்கு வான ஆயுதங்களை பற்றிய புனித அறிவை வழங்கியிருந்தார் என்று மன்னர் கூறினார். இது ஒரு சாதாரண பரிசு அல்ல, ஏனெனில் அயோத்தியின் மாபெரும் மன்னரான ராமரிடமிருந்து தான் துரோணர் கற்றுக்கொண்டார். செல்சியா கவனமாக கேட்டபோது திருதராஷ்டிரர் புடல்னார். துரோணரின் ஆயுத அறிவியல் என்பது நுட்பங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. மேலும் அஸ்வத்தமான் ஒவ்வொரு விவரத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தனது சொந்த உரிமையில் இரண்டாவது துரோணராக மாறிவிட்டார். அஸ்வத்தமானின் பல நல்லொழுக்கங்களை விவரிக்கும் போது ராஜாவின் குரல் போற்றுதலுடன் பெருகியது. வான ஆயுதங்களில் அவரது தேர்ச்சி, போரில் அவரது வலிமை மற்றும் கடமையில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புவானால் பின்னர் சூரியனின் மீது ஒரு நிழல் விழுவது போல் திருதராஷ்டிரரின் குரல் நடுங்கியது. இப்போது சன்சேயனே, நான் உன்னிடம் கேட்கிறேன். பஞ்சாளர்களின் இளவரசரான திஷ்டஜும்னாவால் துரோணர் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட அஸ்வத்தமான் என்ன கூறினார்? கேள்வி விதிக்கு ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. சென்சியன் பதிலளிப்பதற்கு முன் நின்றபோது திருதராஷ்டிரனின் கண்கள் அவரது ஆன்மாவை தொட்டது போல் தோன்றியது. பின்னர் கனத்த இதயத்துடன் அஸ்வத்தமானின் தலைவிதியை முத்திரையிடும் வார்த்தைகளை பேசினார். யட்சேமனின் மகன் துரோணனை கொல்ல விதிக்கப்பட்டதைப் போலவே அஸ்வத்தமானும் திஷ்டஜும்னாவை கொல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜாவின் வார்த்தைகள் ஒரு தீர்க்க தரிசனம் போல இருந்தன. இரத்தமும் துக்கமும் நிறைந்த எதிர்காலத்தை முன்னறிவிக்கின்றன. அதை தொடர்ந்து வந்த மௌனத்தில் சென்சியா சிந்தனையில் தொலைந்து போனதாக தோன்றியது. அவருடைய கண்கள் ஆலோசகர் மீது இன்னும் நிலைத்திருந்த திருதராஷ்டிரர் அஸ்வத்தமானின் தலைவிதிக்காக அவர்களின் உரையாடல் இப்போதுதான் தொடங்கியிருப்பதை அறிந்திருந்தார். மேலும் ராஜ்யம் தானாகவே சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. கௌரவர் படையின் பரந்த பரப்பில் சூரியன் உதயமாகவில்லை. ஆனால் ஏற்கனவே காற்று பதற்றத்துடன் மின்னலாக இருந்தது. துரோணரின் மகன் அஸ்வத்தாமாவின் கண்கள் கோபத்தால் எரிந்து துரியோதனை நோக்கி உரையாற்றும்போது சஞ்சயன் அருகில் நின்றான். இன்று என் தந்தையின் மரணத்தை பற்றிய உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் கோபத்தில் நடுங்கிய குரலில் கூறினார். அந்த தாழ்மையான துஷ்டஜும்னனும் யுதிஷ்டிரரும் நல்லொழுக்கமுள்ள மனிதர்களாக மாறுவேடமிட்டு என் தந்தையின் கைகளை கீழே வைத்தபோது அவரை கொல்ல ஒரு பாவ செயலை செய்திருக்கிறார்கள். அஸ்வத்தாமாவின் உடல் அழிப்பவரைப் போல எய்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அது அவரை சூழ்ந்துவிடும் என்று அச்சுறுத்தியது. அவர் பேசும்போது அவர் மீண்டும் மீண்டும் தனது கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்தார். அவரது சூடான மூச்சுகள் கசப்பான பெருமூச்சு தப்பித்தன. என் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்குவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று அவர் பெருமூச்சு விட்டார். அவரது வார்த்தைகள் தீங்கிழைத்தன. இது போன்ற செயல்களை செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பஞ்சாலாக்கள் அழிக்கப்படும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். துரியோதனன் கவனமாக கேட்டான். அஸ்வத்தாமா தொடர்ந்து பேசும்போது அவரது கண்கள் உற்சாகத்துடன் விண்ணில. என் தந்தை துரோணர் ஒரு நியாயமான மனிதர், மிகுந்த புகழ்பெற்ற போர் வீரர் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் உடைந்தது. இருப்பினும் நமது படைகள் அனைவரின் பார்வையிலும் அவரது பூட்டுகள் கைப்பற்றப்பட்டதால் அவர் அவமானப்பட்டார். அந்த அவமானத்திற்கு நான் பழி வாங்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். அஸ்வத்தாமாவின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தபோது
கவவர் படையில் சத்தம் மற்றும் கோபத்தின் வெறித்தனம் வெடித்தது. சங்குகள் வீசப்பட்ட, அடிக்கப்பட்டன, திண்டிவாக்கள் ஒலித்தன. இதனால் பூமியை உலுக்கிய ஒரு கூச்சல் உருவானது. இதற்கிடையில் பாண்டவர்கள் ஆலோசனையில் கூடினர். வரவிருக்கும்